காசு பின்னாடி ஓடாதேன்னு யார் சொல்லுவான் தெரியுமா? காசு இருக்கிறவன் மட்டும் தான்டா சொல்லுவான். ஏன்னா இங்க காசு எவ்வளவு முக்கியம்னு அது கையில இல்லாதவனுக்கு தான் தெரியும். நீ வீட்டுல வெறும் காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டா சிக்கன் வாங்க காசு இல்லாம கீரை திங்கிறான்னு கிண்டல் பண்ணுவான் இந்த உலகத்துல. ஆனா அதே காசு உள்ளவன் காய்கறி சாப்பிட்டா அதுக்கு சாலட் டயட்னு ஸ்டைலா பேர் வைப்பான். நீ சைக்கிள்ல போனா என்னடா ஒரு பைக் வாங்க காசு இல்லையாடான்னு கேக்குறவன் அவன் சைக்கிள்ல போனா அதை எக்ஸசைஸ்னு கொண்டாடுவான். நீ கஷ்டப்பட்டு ஒரு தங்க செயின் போட்டா கவரிங்கான்னு கேட்பானுங்க. ஆனா அவன் போடுற ஒரு சாதாரண ஜட்டி கூட இங்க பிராண்டட்னு பேசப்படும். இங்க உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே இல்லடா கண்ணு. எல்லாம் உன் கையில இருக்க அந்த பணம் தான் செயலுக்கு பேரை மாத்துது. அதனால காசு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனுஷனா மதிக்காத இந்த உலகத்துல உன்னை மதிக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு காகிதம் தாண்டா பெரிய ஆயுதமா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காசு பின்னாடி ஓடாதேன்னு யார் சொல்லுவான் தெரியுமா? காசு இருக்கிறவன் மட்டும் தான்டா சொல்லுவான். ஏன்னா இங்க காசு எவ்வளவு முக்கியம்னு அது கையில இல்லாதவனுக்கு தான் தெரியும். நீ வீட்டுல வெறும் காய்கறி கூட்டு வச்சு சாப்பிட்டா சிக்கன் வாங்க காசு இல்லாம கீரை திங்கிறான்னு கிண்டல் பண்ணுவான் இந்த உலகத்துல. ஆனா அதே காசு உள்ளவன் காய்கறி சாப்பிட்டா அதுக்கு சாலட் டயட்னு ஸ்டைலா பேர் வைப்பான். நீ சைக்கிள்ல போனா என்னடா ஒரு பைக் வாங்க காசு இல்லையாடான்னு கேக்குறவன் அவன் சைக்கிள்ல போனா அதை எக்ஸசைஸ்னு கொண்டாடுவான். நீ கஷ்டப்பட்டு ஒரு தங்க செயின் போட்டா கவரிங்கான்னு கேட்பானுங்க. ஆனா அவன் போடுற ஒரு சாதாரண ஜட்டி கூட இங்க பிராண்டட்னு பேசப்படும். இங்க உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே இல்லடா கண்ணு. எல்லாம் உன் கையில இருக்க அந்த பணம் தான் செயலுக்கு பேரை மாத்துது. அதனால காசு வேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா மனுஷனா மதிக்காத இந்த உலகத்துல உன்னை மதிக்க வைக்கிறதுக்கு அந்த ஒரு காகிதம் தாண்டா பெரிய ஆயுதமா இருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.